படம் உங்களுடைய salary என்ன? ஃபர்ஸ்ட் படம் salary 500 rupees. கைக்கு வந்ததா? லாஸ்ட் இந்த படத்தை கேட்காதீங்க. இப்ப கேட்க மாட்டேன். இப்ப நாமளே அப்படி வாங்குறது கிடையாது. அது வேற மாதிரி தான். அந்த 500 rupees ஒரு சின்ன வயசு குழந்தை வயசுல வாங்கும் போது how you feel? I feel great. Only thing is யாரோ அதை திருடிட்டாங்க அந்த 500 rupees-ஐ ஃபர்ஸ்டே எங்க அம்மா பாவம் அழுதுருக்காங்க. பிகாஸ் அவங்க தான் அதை எடுத்து அங்க வச்சிருக்காங்க. somebody has stolen that money. ஆனா பரவாயில்ல, அது ஒரு லக் கிடைச்சு. அது லக் யோசிக்கிறோம். லக். we are all positive. கடவுள் வந்து 500 தான போச்சு உனக்கு நல்லாவே கொடுக்கறேன் அப்படி. சரி, அதே மாதிரி நீங்க நிறைய மம்முக்காவோட தான் நடிச்சிருக்கீங்க. both Mohanlal sir and Mamuka. அப்படி almost equal. Oh, equal. Okay. Okay. So tell about Mamuka and tell about Lal. Mamuka வந்து he was first he's always கொஞ்சம் aloof தானே. So aloof, but I could immediately sense that அவர் வந்து actually ரொம்ப simple. He's just work oriented, ரொம்ப practical, ரொம்ப creative. அதனால மைண்ட்ல நிறைய அந்த ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டு இருக்கோம். பட் அந்த அதர் மேட்டர்ஸ் கிடையாது. லைக் யூனோ he doesn't need to. He is a very creative, open and ரொம்ப கொஞ்சம் truthful. அந்த வயசுல ஒரு 33, he must have been 33, 34 காணாமறையத்து. Yes. So அதில் வந்து 33 young man, your age. அந்த டைம்ல he was so creative and so honest. That sometimes that came across கொஞ்சம் ஒரு ஐயோ ஏன் இப்படி சொல்றாரு எனக்கு இல்லை. பிகாஸ் நானும் கொஞ்சம் அப்படி தான். கரெக்ட். நம்ம மண்டேல கொஞ்சம் யோசிக்கணும்னா we don't have to do different things or make plans, other plans. creative work and நிறைய general knowledge தெரியும். அவர் நல்லா படிச்சவர். So he used to like constantly read the papers. So அப்படி ஆரம்பிச்சு over the years, I mean all of us are like family. எத்தனை படம் 50 படம் இருந்தால் கூட ஒரு செட்டில் இருந்து அடுத்த செட் சினிமா ஷூட்டிங் பூசணிக்காவா அதை உடச்சிட்டாங்கப்பா. நாளைக்கு பார்த்தா அவரே தான் நிற்பாரு. அவரே நிற்பாரு. லால் நிற்பாரு. ஸோ அந்த மாதிரி it was great. இது ரொம்ப I mean இப்போ நம்ம ஷூட்டிங்னா இப்போ நம்ம நிறைய ஒர்க் பண்ணும்போது நம்ம ஷூட்டிங்ல எப்போதாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். நம்ம ப்ரோக்ராமா இருந்தாலும் ஷூட்டிங்கா இருந்தாலும் நம்ம ரொம்ப சிரிச்சுட்டே இருப்போம். மோகன்லால் தான். ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுள். எஸ் ரொம்ப கம்ஃபர்டபிள் அண்ட் we've seen so much. கரெக்ட். எத்தனையோ அதே பாதை தானே நடந்திருக்கும். உங்களை ரொம்ப கிண்டல் பண்ணுவாரா? கொஞ்சம், பட் டங் இன் சீக் தான். எந்த விஷயத்துல ரொம்ப கிண்டல் பண்ணுவாரு? லைக் ஐ மீன் எக்ஸாம்பிள்ஸ் அம்மா வந்து வாமா குழப்பில்ல வந்து செய்தோளு அப்படியே பேசுறீங்க. இப்போ யூ ஸ்டில் யூ ஆர் டான்சிங். எனக்கு ஆக்சுவலி கிளாசிக்கல்ல நிறைய டீச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட் அப்படின்னா பத்து சித்தி அண்ட் ஷோப்னா. நான் ஆல்ரெடி வந்து ஸ்டேஜ்லேயே சொன்னேன். நான் ஏன்னா இன்னைக்கு கூட நான் முன்னாடியே நம்மளாம் ஆன் டைம் 9 o'clock வந்து உட்காந்தேன். அவங்க வந்து இன்னும் வராங்க அப்படி சொன்னோன்னே என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் இங்கே பக்கத்தில் இன்றைக்கு 9 o'clock நான் வந்துட்டேன். 9:30 சொன்னாங்க. நான் உடனே என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் உட்காந்தேன். இங்கே பக்கத்தில் தான். ஷீ டோல்டு மாஸ்டர் எனக்கு ரொம்ப லைஃப்பில் ஒரு ஆசை ஷோபனாவுடைய டான்ஸ் பார்க்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் நானே கேட்டு எனக்கு கொடுக்க மாட்டாங்கடி, கேட்டு வாங்கி தரேன். ஏன்னா நிறைய அரங்கேற்றம் போயிருக்கேன் எல்லாம். பட் யுவர் ஸ்டூடெண்ட் ஆல்சோ டான்சிங் சேம் ஸ்டைல். அண்ட் இந்த மார்கழி மாதம் அப்படின்னா ஷோபனாவுடைய டான்ஸை பார்க்க அவ்வளோ நிறைய பேர் எங்கிட்ட வந்து டிக்கெட்ஸ் கேட்டிருக்காங்க. நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன்னா நிறைய நம்ம இப்போ எனக்கு நேஷ்னல் கிடச்சதும் பரதநாட்டியத்தில் தான் கிடச்சது. ஸ்டேட்டும் நான் வந்து கிடச்சது. இப்போ ஸ்டேட்டுன்னு சொன்னோன்னே நீங்கள் வந்து நிறைய படம் நடிச்சிருக்கீங்க. வந்த படத்தை மிஸ் பண்ண படம், ஹிட்டான படம் ஏதாவது இருக்கா? கரகாட்டக்காரன். கரகாட்டக்காரன் வாஸ் மை ஃபில்ம். ஐ டிடன்ட் டு இட், அன்ஃபார்ச்சுனேட். டான்ஸ் இருந்தது இல்லையா? அது மாதிரி வேற படம்? லால் சர்ஸ் தட் ரியலி ஃபேமஸ் மூவி திருஷ்யம் படம் வந்து எனக்கு வந்தது. அதோட ஸ்கிரிப்ட் வரைக்கும் அனுப்பிச்சாங்க. பட் ஐ டிடன்ட் டு இட். ஏன்னா அந்த டைம்ல ஐ வாஸ் டூயிங் somebody else's வினித் ஸ்ரீனிவாசன். ஓகே. மணிச்சித்திரத்தாழ். மேன் 30 years காட் அ நேஷனல் அவார்ட். அதெல்லாம் மறக்கவே முடியாது. அது வந்து நிறைய லாங்குவேஜில் பண்ணியிருக்காங்க. ஆமாம். நீங்கள் தானே கம்போஸ்? எல்லாம் தமிழில் நான் பண்ணேன். மலையாளத்தில் ஐ திங்க் குமார் சாந்தி பண்ணாங்க உங்களுக்கு. இல்லை, அப்போ நான் தெலுங்குல இருந்தேன். நான்
ஆனா மலையாளத்துல நான் பண்ணேன், நீங்க but பண்ணீங்க. அவங்க இருந்தாங்க பட் யூ கோரியோகிராஃப்ட். ஏன்னா வினீத் ஆல்சோ யுவர் ரிலேஷன், எஸ் கரெக்ட்? ஸோ 2 பேரும் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருந்தீங்க. அதில் வந்து நீங்கள் மற்ற லாங்குவேஜ்லாம் பார்க்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஏன்னா மணிச்சித்திரத்தாள்னு சொல்லும் போதும் அது ஒரு இமயமலை, அந்த இமயமலையிலேருந்து நிறைய லாங்குவேஜ் வந்து அந்த படத்தை எடுத்திருந்தாங்க. எஸ். இப்போ எடுத்தவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ வெதர் இட் இஸ் பிரியதர்ஷன், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ மணிச்சித்திரத்தாழ் ஐ திங்க் ஹிந்தியில் அவரும் இருந்தார் கூட அந்த ப்ராசஸ். ஸோ அந்த ஹிந்தி படம் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன், வித்யாஜி பண்ணது. ஸோ அதில் பார்க்குறச்சே எனக்கு வந்து they have done a good job to remake such a எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அதில் வந்து அவங்க அந்த ஈராவுக்கு அவங்க சேஞ்ச் பண்ணி அவங்க அழகாக எடுத்திருக்காங்க. அது பிரியதர்ஷன் cannot go wrong இல்லையா? வாட் அபவுட் கன்னடா அண்ட் தமிழ்? நான் பார்க்கல. ஜோதிகா டான்ஸ் பார்த்தீங்களா? பார்க்கணும். ஐ திங்க் நான் கேள்விப்பட்டேன் சந்திரமுகி வந்து உங்களை தான் கொரியோகிராஃபராக கூப்பிட்டாங்க. நாமே கரெக்ட்? இன்னும் இல்லையா? நான் கேள்விப்பட்டது அது. அதுக்கப்புறம் வேற எல்லாம் போயிட்டு லாஸ்ட்டாக என்கிட்ட தான் வந்தது. அப்போது வந்து ஒரு டான்ஸே தெரியாது ஜோதிகாவுக்கு, வந்து பரதம்னா என்னன்னு தெரியாமல் ஆடி அதுக்கு வந்து நான் ஸ்டேட் அவார்ட் வாங்கினேன். அப்போ வந்து ஜோ வந்து உங்களை பற்றி நிறைய சொல்லியிருக்கான். மாஸ்டர் அவங்க எங்கே, நான் எங்கே, ரொம்ப டென்ஷன் ஷூட்டிங்லலாம் ஒவ்வொரு ஷார்ட் நாட் நேச்சுரல். பட் அவங்க டென்ஷன் படுறதுக்கு தேவையில்லை, பிகாஸ் எவ்ரிபடி நோஸ் நீங்கள் இருக்கீங்க. So your very close friend is Revathi. Tell about Revathi. Revathi, and she's more like my sister. Classical. She's a traditional dancer as well. Yes. அவங்க என்னோட சிஸ்டர் மாதிரி ஆக்சுவலி ரொம்ப என்னை பார்த்துப்பாங்க. சுஹாசினி அண்ட் ரேவதி தே ஹேவ் தட் ஒரு யங்கர் சிஸ்டர். அவங்க மட்டும் தான் ஆக்சுவலி அப்படி பார்த்துக்கிறது, யார் எல்லாரும் அப்படி இல்லை. ஸோ ரேவதி நேற்று கூட வி ஹட் டின்னர் அண்ட் ஓன் சிஸ்டர் மாதிரி தான். அதில் வந்து இப்போ உங்களுக்கு குஷ்பு, ஆமாம், மீனா, ஸோ அதேமாரி தான் எனக்கு இவங்க 2 பேரும். ஆமாம், தே வெரி ப்ரொடெக்டிவ். உங்களுக்குள்ள உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே சண்டை போட்டுப்பீங்களா? ஜாலி சண்டை, நாட் ரியல். ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டி கூட ஜாலி சண்டேனே கிடையாது, அது ரிலேஷன்ஸ்குள்ளே தான். ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டியில் சண்டைனா ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் கட் தட் இஸ் நோ. அதுக்கப்புறம் கரெக்ட், பிகாஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதே வந்து கஷ்டம் தானே, நிறைய ட்ரஸ்ட் பண்ணாதானே ஃப்ரெண்ட்ஸ் ஆகும். நீங்கள் லைஃப்பில் மறக்க முடியாது நீங்களும் ரேவதி என்ஜாய் பண்ண ஒரு மெமரிஸ்? நிறைய மெமரிஸ். இப்போ கூட நாங்கள் வந்து இப்போ கோவா போனோம் எங்கள் பிள்ளைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு. ஸோ அங்கே ஜஸ்ட் நம்ம நார்மலாக தானே இருந்தோம். See, we guys have missed that. இப்போ நீங்கள் கேட்குறது, ஸோ அதெல்லாம் we are catching up now. கரெக்ட். பட் இட்ஸ் குட் பிகாஸ் அந்த டைமில் லாட் ஆஃப் என்னோட வயசில் இருக்கிற நிறைய லேடிஸ்க்கு வந்து இப்போ அவங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனும் இருக்குது, நம்ம இதெல்லாம் சாதிக்கலையே. ஸோ எல்லாமே இட் ஈக்குவல்ஸ் அவுட் இல்லையா? த கிராஸ் இஸ் ஆல்வேஸ் க்ரீனர் ஆன் தி அதர் சைட். ஸோ எனக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஐ மீன் இட்ஸ் லைக் எவ்ரிதிங் இஸ் ஃபார் மீ, எவ்ரிதிங் இஸ் ஓகே, பாரிங் நான் டிசிப்ளின், நான் டைமில் வர்றதெல்லாம் எனக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இல்லைன்னா எனக்கு அதில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அப்துல் கலாம் சார் கிட்டேருந்து நீங்கள் அவார்டு வாங்குறீங்க. ஆமாம். ஹவ் யூ ஃபீல்? எப்படி? அப்துல் கலாம் சாரோட நான் சொல்லட்டுமா, அவரோட எனி டைம் யூ கோ டு டெல்லி அண்ட் இட்ஸ் ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஃபண்டாஸ்டிக் அட்மாஸ்பியர் இருக்கு இல்லையா? அது லைக் so proud of our country. You're standing there and right, and then அந்த guards எல்லாம் நிற்கிறாங்க. சார் வந்து கொஞ்சம் ஷார்ட் தான், நான் கொஞ்சம் டால் தான். So he's looking at me and he's grinning. Then I said first award வாங்கியிருக்கேன், செகண்ட் அவார்ட் திருப்பி ஃபர்ஸ்ட் அவார்ட் வாங்கியாச்சு. அப்புறம் எனக்கு பெருசாக வாய் பேசலை விட்டேன். செகண்ட் டைம் வரும்போது நான் தமிழில், சார் இது 2வது தரம் உங்கள் கையிலேருந்து பேசக்கூடாது. ஆக்சுவலி நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டோகிராஃப் எல்லாம் வாங்க போனேன். அதுக்கப்புறம் அங்கே நாங்கள் அந்த ஷோபியை பற்றி உங்களுக்கு தெரியாது, பயங்கர நாட்டி. ஸோ the second time I said, சார் உங்ககிட்ட இருந்தது 2வது தரம் சார் நான் அவார்டு வாங்குறேன். இன்னும் சார் 3வது தரம் நான் தான் தருவேன். ஓ சோ ஸ்வீட். 3வது தடவை வாங்குனீங்க? இல்லை, அவர் இறந்து போயிட்டார். ஐ திங்க் 3வது தடவை நான் எங்கே வாங்கினேன்? ஓ அது இல்லை, அது இஸ் நாட் தேர். கிரேட்ல, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா அப்துல் கலாம் சார் கையால் வாங்க, அவர் எவ்வளோ ஹிஸ் ரிப்பார்ட்டிங்கிறது எவ்வளோ குயிக்காக சொன்னார் பாருங்களேன். சச் அ பீமிங், ஒரு ப்ரைஸ்லெஸ் பர்சன். ஒரு ஹீரோ வந்து 125 படம் நடிச்சுட்டு 125 படம் மட்டும் போதும் ஒரு ஹீரோயின் வந்து புதுசாக அந்த படத்தில் நடிக்கிறாங்க. சரி, திஸ் இஸ் ஆல்வேஸ் குட்.
இல்ல தெரியல, பட் இட்ஸ் கமல் நைஸ். சார் படம். ஓ ஓகே. கமல் சார் 125வது படம் பண்ணும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் கமல் சாரோடைய படம் பண்ணீங்க. எனக்குள் ஒருவன் படம் நடிச்சீங்க, கரெக்டா? கரெக்ட். ஸோ 125 படம் அவர் முடிச்சிட்டாரு. எப்படி அந்த கமல் சாரோட நடிக்கும் போது அந்த, ஏன்னா எனக்கு தெரியும் ஏவிஎம்ல வந்து அங்கே மழை சாங் எடுத்துட்டு இருக்காங்க, இங்க சரோஜா மாஸ்டர். ஆமா, இங்க வந்து நாங்க புன்னகை மன்னன் எடுத்துட்டு இருக்கோம். ரைட், கரெக்ட். புன்னகை மன்னன் எடுத்துட்டு இருக்கோம். அப்போ நீங்க இப்படி போகும்போது எனக்கு வந்து சோபனா மேம்னு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடல, லலிதா மத்மனி மேம் இருக்காங்களே அவங்களோட ரிலேஷன் அப்படி. ஸோ வி ஆர் கிராசிங் லைக் திஸ். அப்பதான் நானும் பார்த்தேன், நானும் அப்பதான் ஸ்கூல் படிச்சுட்டு அப்படி கிராசிங். நீங்க போகும்போது பார்க்கும்போது கமல் சார் நடிக்கிற அந்த, ஏன்னா 125 படம் நடிச்சோம், எப்படி அந்த அது ஒரு சீனியாரிட்டின்னு ஒன்று இருக்குல்ல. சீனியாரிட்டியோட 125 படம். அதுலேயே நான் வந்து ஒரு 6-7 வயசுல இருந்து நான் வீட்டில் சொல்லாமல் 8 வயசுலேருந்து நான் அந்த 12B பஸ்ஸு பிடிச்சி நான் ஓரோ தியேட்டராக போய் நான் தனியாக வந்து அட்லீஸ்ட் ஒரு 30-40 படம் பார்த்தேன். எந்த வயசுல? ரைட் ஃப்ரம் 7-8. வீட்டில் no, they never knew. So I am such a fan. So I used to go from, இந்த மயிலாப்பூர்ல இருந்து 12B பஸ் பிடிச்சு லஸ்ல நிறைய தியேட்டர்ஸ் இருக்கு, அதுலேயும் நிறைய படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அடையாறும் பேர். நான் எப்படி டிஃபால்ட்டில் அலைவாக இருக்கேன்னு தான் இருக்கேன் இப்போ. என்ன அப்புறம் மவுண்ட் ரோட்லேயும் வந்து நான் இந்த மாதவியும் சார் நடிச்சது பாலசன் சார் படம், மாதவியோட ராஜபார்வையெல்லாம் நம்ம. ஸோ ஐ ஹவ் கான் ஃபார் ஆல் தீஸ் ஃபிலிம்ஸ் அலோன். அதுதான் கமல் சார் இஸ் டு மீ, நாட் அ சீனியர் ஆக்டர். ஸோ எனக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது எனக்கு ஐ திங்க் எனக்கு வாயே போயிடுது, எனக்கு ஸ்பீச்சே வரல. டைலாக் சொல்லும் போது மட்டும்தான் ஸ்பீச் வந்தது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவர் எப்படி இருந்தா என்ன, இட்ஸ் லைக் ஒன் ஃப்ளாட் லைன். அவ்வளோ பெரிய ஒரு ஆர்டிஸ்ட். ஐ வாஸ் அ கிட் and I'm very lucky because அவரும் கொஞ்சம் வந்து இந்த சூயிங்கம்லாம் சாப்பிடக்கூடாது, என்ன ஷார்ட்லேயே சூயிங்கம் இந்த சைடில் வச்சுப்பேன் அப்போல்லாம் அந்த பழக்கம். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. அது மாதிரி some really nice things about கமல்ஜி. ஸோ அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்களே என்னெல்லாம் ப்ராப்ளம்ஸ் வித் டார்ச்சர் பண்ண. ஸோ ஐ திங்க் சரோஜாக்கா வாஸ் அ பிட் ஆஃப் அவங்க வந்து அந்த காலத்தோட கல்ச்சர் வந்து கொஞ்சம் பிளாஸையாக இருந்தாங்க இல்லையா. ஸோ எனக்கு அது வந்து புரியாது. ஸோ ஐ வாஸ் அ லிட்டில் அன்கம்ஃபர்டபுள் வித் தட், ஒரு கம்ஃபர்ட், அவங்க எடுத்துக்கிட்ட கம்ஃபர்ட் என்னோட. ஸோ இப்போ அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்காங்க இல்லையா ஆளுங்க. எது பண்ணாலும் இன்ஸ்டாகிராமில் வந்து ஏன் அப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணிருக்க கூடாது. அதுவும் நல்லது தான். பட் தேவையில்லாமல் நம்ம லைஃப்லேயும் வந்து அவங்க கமெண்ட் போடுறாங்க. ஸோ அந்த டைமில் அதெல்லாம் கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக தான் இருக்குது. எஸ். இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு படம் என்ன படம் பார்த்தீங்க கமல் சார்? தனியாக போய் படம் பார்த்தீங்கன்னு சொன்னீங்க, உங்களுக்கு தெரிஞ்சு மைண்டில் நிற்கிற படம்? டிவி lot of television films, and then of course I used to, I mean ராஜபார்வை, then that சரிதா ஜியோட ஒரு படம், அதெல்லாம் all his movies at that சகலகலா வல்லவன். which is the favorite movie கமல் சார்? பமல் கே சம்பந்தம். wow fantastic. பமல் கே சம்பந்தம் is like அதுவும் அந்த genre அந்த டைமோட which isn't my favorite. அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள். அவர் வந்து he will keep in touch. once in a year suddenly அவர் ப்ளூம் பண்ணி வருவார். he will call and then நானும் ப்ளூம் பண்ணி வருவேன். when I hear that something is happening, he's always breaking his bones, right? So on the time we'll call. So but we're in touch. அதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அதான் நான் சொல்கிறேனே. சும்மா ஃபோன், அவ்வளோ பெரிய மனுஷனை ஃபோன் அடிச்சு இந்த ப்ரிவியூஸ் எல்லாம் கூப்பிடுவாரு, நான் போவேன். ஹிஸ் பர்த்டே பார்ட்டி. இன்னும் நீங்கள் டச் உள்ள அந்த ரேவதி மேம், ஹாசினி மேம், இன்னும் டச் உள்ள ஹீரோஸ் யார் இருக்காங்க? ஹீரோஸ் கமல் சார், லால் சார், மம்முக்கா. Not so much, but just once in 4-5 months now. SMS, how are you? Then Dulquer Salman, yes, we keep in touch. That's it. Okay, I think ரொம்ப வருஷம் ஜெயராம் கொஞ்சம் ரிலேட்டட், எல்லாரோட இப்போ கனெக்ட்ல இருக்கு. ரொம்ப வருஷம் கழிஞ்சு லால் சாரோட படம் நடிக்கிறீங்க, எப்படி இருந்தது? ஏன்னா அதோட பிக்சர்ஸ்லாம் அவங்கள தான் கேட்கணும், என்னை வச்சு எப்படி இருந்ததுன்னு எனக்கு தெரியாது.
அதெல்லாம் நார்மலாக தான் இருந்தது, நார்மல் ஃபிலிம். ஜஸ்ட் இப்போ நான் அத்தனை மலையாள படம் எப்படி பண்ணேனோ அதே ஒரு சிச்சுவேஷன், ஒரு பெரிய கமர்ஷியலாக ஒரு செட் ஒன்றும் இல்லை, நார்மல் ஸ்கிரிப்டில் நார்மலாக லால் சார் ஒரு நார்மல் டாக்ஸி டிரைவர் மாதிரி அவர் ஓட்டிட்டு அவங்களோட ஒய்ஃப் ஜஸ்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல். ஸோ எனக்கு அது கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது ஆக்சுவலி.